1773 நிகழ்ந்த தேநீர் விருந்து எந்த நாட்டு விடுதலைப் போருடன் தொடர்புடையது? இதற்கான பதிலை நாம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். வட அமெரிக்கால ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக இங்கிலாந்தும் பிரெஞ்சுக்கும் இடையே நடைபெற்றது தான் ஏழாண்டு போர். இந்த போர்ல இங்கிலாந்து வெற்றி பெற்றது. ஆனாலும் இந்த வெற்றிக்கு பெரும் செலவு செய்த இங்கிலாந்து செலவு தொகையை அமெரிக்க குடியேற்றங்கள்ல இருந்து வரியாக வசூலிக்க நினைச்சாங்க. அதுக்காக அதிக வரிகளை விதிச்சாங்க. சர்க்கரை சட்டம், படைவீரர் தங்குமிடம் சட்டம், முத்திரைத்தாள் சட்டம் அப்படின்னு சொல்லி வரிசையாக சட்டங்கள் இயற்றப்பட்டு அதன் மூலமாக வரியை வசூலிச்சாங்க. இங்கிலாந்தின் நிதி அமைச்சரான சார்லஸ் டவுன்சென்ட் இறக்குமதி செய்யும் கண்ணாடி, காகிதம், பெயிண்ட், தேயிலை, ஈயம் போன்ற பொருட்கள் மீதான வரிகளை விதிக்கிறார். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் டவுன்சென்ட் சட்டங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதுக்கு எதிராக பாஸ்டனை சேர்ந்த வர்த்தகர்கள் பெருமளவுல இந்த பொருட்களை இறக்குமதி செய்வதை மறுக்கிறாங்க. நிறைய குடியேற்றங்கள்லையும் எதிர்ப்புகள் கிளம்பியது. 1770 பாஸ்டன்ல தங்கள் மீது பனிக்கட்டி உருண்டைகளை வீசிய கூட்டத்தின் மீது இங்கிலாந்து இராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தியது. இதனை பாஸ்டன் படுகொலை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதுக்காக அதிக எதிர்ப்புகள் அந்த காலகட்டத்தில் கிளம்பின உடனே டவுன்சென்ட் சட்டங்களை ரத்து செஞ்சாங்க. இருப்பினும் தேயிலை மீதான இறக்குமதி வரி மட்டும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. மக்களே தேயிலை இறக்குமதி செய்வதை தடுக்கிறாங்க நிறைய இடங்கள்ல. 1773 பாஸ்டன்ல சரக்கு கப்பல்கள் மேலே ஏறி அதுல இருந்த தேயிலையை கடல்ல வீசுறாங்க. இதனைத்தான் பாஸ்டன் தேநீர் விருந்து அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கான பதிலை நீங்களே சொல்லுங்க.